இன்னைக்கு நம்ம ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன சோரி அப்படின்ற ஒரு ஹாரர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடன் பிரச்சனை அதிகமானதால இருக்கிற ஊரை விட்டு நம்மளை தேடி யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு புது வீட்டுக்கு போகிற ஒரு கப்புள்ஸ். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த வீட்டை சுற்றியும் அந்த வீட்லேயும் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்ற விஷயமே. அது என்னவா இருக்கும், எதனால அவங்கள சுற்றி இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட்டு கூட ரொம்பவே அற்புதமாக தான் இருக்கும். இந்த படத்தை முழுசாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். கதை தெரிஞ்சா போதும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே கரும்பு தோட்டத்துக்குள்ள இருக்க ஒரு லேடியை தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அவங்க பயந்து ஓடிக்கிட்டே இருக்க ஒரு இடத்துல போய் விழுந்து என்னை வீட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கத்தி எடுத்து யாரோ கொடுக்குறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில குழந்தைகள் வாய்ஸ் எல்லாம் கேட்க அவங்களும் அந்த கத்தி எடுத்து வயிற்று கிழிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. அவங்களாலேயும் கையை கண்ட்ரோல் பண்ண முடியாததால அந்த வயிற்றை கிழிச்சிக்கிறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகி இந்த படத்தோட பேரை போட்டு சிட்டில இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. என்ஜிஓ நடத்துற ஒரு சில்ட்ரன் ஹோம் குழந்தைங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தைங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்ப அந்த இடத்துக்கு வந்து இவங்களோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா இவங்களை கூட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஹஸ்பண்ட் கத்துற சத்தம் கேக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி வெளியே போய் பார்த்தா ஒரு 4-5 ரவுடிங்க இவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது இவர் பாத்தீங்கன்னா பணம் கடனா வாங்கியிருப்பாரு, அதை திருப்பி தர முடியாத சூழல் உருவாயிட்டு இருக்கும். இதனால அந்த ரவுடிங்க எல்லாருமே ஒரு அடிச்சு போட்டுட்டு உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், பணத்தை கொடுக்கல அப்படின்னா இப்ப விழுந்ததுல அது கம்மி தான், இதுக்கு மேலேயும் நிறைய நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறாங்க. பயங்கரமா அடி வாங்கின இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் 24 மணி நேரத்துல நம்ம எப்படி அவ்வளவு பணத்தை ரெடி பண்ணி தர முடியும், நம்ம இங்கிருந்து வேணா போயிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. சரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணா, ஆனா எங்க போனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம எங்க தான் போகுது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கும்போது தான் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு டிரைவரை கூப்பிடுறாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் என்னோட வீடு ஒன்று இருக்கு, அந்த வீடு பக்கத்துல எந்த வீடுமே இருக்காது, சுத்தி கரும்பு தோட்டம் தான் இருக்கும், நீங்க அங்க போயிருங்க, உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா வேற இருக்காங்க இல்லையா, இதனால எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கே கிளம்பிட்டுறாங்க கார்லயே. ஒரு நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஹீரோயின் தூங்கிக்கிட்டே அந்த இடத்துக்கு போயிட்டுறாங்க. இவங்களை எழுப்பி இந்த மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஆனா வண்டி இதுக்கு மேல போகாது, நம்ம நடந்துதான் போகணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் நடந்து போய்கிட்டே இருக்க இந்த கார் டிரைவரும் கார் எங்கேயும் விட முடியாது, நான் வேற இடத்துல விட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. இப்ப இவங்க 2 பேரும் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள தான் இங்கே ஒரு இடத்துல வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அதை நம்பி இவங்க நடந்து போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல வழி தெரியாம நிக்கிறாங்க. இவங்க அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள என்ட்ரானதுனால உள்ள போய்கிட்டே இருக்க வரையும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வழியா தான் இருந்திருக்கும், அது வரையும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பாங்க. அந்த அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அங்க ஒரு 4-5 வழி பிரியும். அந்த 4-5 வழியில ஏதோ ஒரு வழியில தான் அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ஐடியாவை சொல்றாரு. இந்த 4-5 வழியில ஏதோ ஒரு வழியில தான் வீடு இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா வழியும் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டயர்ட் ஆயிடும், நீ வேற பிரெக்னெண்டா இருக்க, இதனால நீ இந்த இடத்துல வெயிட் பண்ணு, நான் போய் இந்த வழி எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன், எது சரியான வழியோ நம்ம அதுல போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு இவரு பாட்டுன்னு வழியை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. வழியை பார்த்துட்டு வர போனவரு சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க சோளக்காட்டு பொம்மையை பார்த்து ஹீரோயின் தூங்கிட்டுறாங்க. தூங்கி எழுந்து கண் முழிச்சு பார்த்தா அந்த இடமே பயங்கர இருட்டா இருக்கு, ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க போல. இதனால வழி என்னன்னு தெரியாமலும் தன்னோட கணவர் எங்க போனாரு அப்படின்றது தெரியாமலும் அவரோட பேரை சொல்லி ஏதோ ஒரு ரூட்ல இவங்க கத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்க ஒரு வீடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டு பக்கத்துல போன உடனே அந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கத்திக்கிட்டே உள்ள போக ஒரு லேடி இருக்கிறத பார்த்து பயந்து போயிடுறாங்க. அவங்க பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் நின்றுகிட்டு இருப்பாரு. சோ இந்த லேடி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரோட மனைவியா தான் இருப்பாங்க. எங்கம்மா போயிருந்த, உன்னதான் நாங்க இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம், நல்ல வேலை நீங்க வந்து சேர்ந்துட்டோமா, வாமா உள்ள அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு போய் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இது உன் வீடு மாதிரி, நீங்க எவ்வளவு நாள் வேணா தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்க நாளைக்கு காலையில வரோம், நீங்க உன்னோட ஹஸ்பண்டும் நிம்மதியா தூங்குங்க அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் அவரோட மனைவி அங்க வந்து கிளம்பிட்டுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் இல்லையா, இதனால ஹீரோயினுக்கு அவ்வளவு தூக்கமே வராது. தன்னோட குழந்தைகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிரைவர் அவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி தான் பேசிப்பாங்க. இந்த மாதிரி நம்மள நல்லா கவனிச்சுக்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாது, இன்னும் கொஞ்ச நாள் தான், அம்மா ஒன்று நல்லா பாத்துக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு அவங்களும் தூங்கிட்டுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் இவங்க எழுந்து பார்க்கும்போது பக்கத்துல இவங்க ஹஸ்பண்ட் இருக்க மாட்டாரு. எங்க போனாரு அப்படின்ற மாதிரி பயத்துல பார்க்க அந்த லேடி பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இவருக்கு மருந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவரை பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இந்த மாதிரி நான் அந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன்,
என் கூட வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டாரு. இவர் போயிட்டாரு இல்லையா. வேற பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஆசை வந்தது, இந்த மாதிரி நானும் இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும், என்ன நீங்க கூட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட கேட்க, அவங்க முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லாம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் குளிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் பாத்தீங்கன்னா வெளியே வராங்க. வெளியே போய் சுத்தி பார்க்கலாமே நாமளே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த தோட்டத்துக்குள்ளேயும் போறாங்க. இவங்க போற வழியை மறக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒரு இலையை கட்டி போட்டுட்டு இந்த வழியில தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிட்டும் போவாங்க. அந்த இடத்த எல்லாத்தையும் ஒவ்வொரு வழியா போய் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய கிணறு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போக உங்களை யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி வருவாங்க. திரும்பி பார்க்கும்போது உங்களோட ஹஸ்பண்டா தான் இருப்பாங்க. இதனால வயது போன இவங்களும் தன்னோட ஹஸ்பண்டை பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த வீட்டோட இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள யாருமே போக கூடாது அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு பயங்கரமா போர் அடிக்கும் இல்லையா. அதனால அந்த ரூம்ல என்னதான் இருக்கு அப்படின்னு இப்ப திறந்து பார்க்க அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே இருக்காது. ரூமே ஏதோ எரிஞ்சு போன மாதிரி செவுத்துல எல்லாம் கறி படிஞ்சு போயிருக்கும். ஏதாவது பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி எதுவும் பெருசா எடுத்துக்காம மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, இந்த மாதிரி நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால தானே இங்க வந்தோம், அந்த பணத்தை நம்ம எப்படியா இருந்தாலும் திருப்பி கொடுத்து தானே ஆகணும், நான் பணத்தை ரெடி பண்றதுக்காக சிட்டி வரலையும் போக போறேன், என்னோட அந்த டிரைவரும் வரப்போறாரு, நான் போக வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. நானும் வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ பிரெக்னெண்டா இருக்க, உனக்கு எதுக்கு அலைச்சல நான் கொடுக்கணும், உன்னை அந்த லேடி பார்த்துப்பாங்க, நீ இங்கேயே பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பத்துக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் பார்க்க இவங்க பாத்தீங்கன்னா கோச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த லேடி இவங்க கிட்ட சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. இந்த மாதிரி நீ சோகமா இருந்த அப்படின்னா அவனோட குழந்தையும் சோகமா இருக்கும், நீ கோவமா இருந்த அப்படின்னா உன்னோட குழந்தையும் கோவமா இருக்கும், நீ எப்ப சந்தோஷமா இருக்கியோ அப்போ உங்க குழந்தை சந்தோஷமா இருக்கும்ல, அந்த சந்தோஷம் தானே உனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த லேடி நம்மள நல்லா தான் பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்பி தன்னோட கணவரை சந்தோஷமாவே ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ஊருக்கு போன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா விறகு பொழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பொண்ணை இந்த வரையும் பார்த்ததே கிடையாது, இந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட போகும்போது அந்த லேடி பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அந்த விறகு வெட்டுற லேடியும் பாத்தீங்கன்னா இவங்க பயங்கரமா திட்டிட்டு ஹீரோயினை உள்ள கூட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு பேர் தான் ராணி. என் பையன் ராஜ்பீரோட மனைவி தான் இவ. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து நான் அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன். அவ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா ராத்திரி பகல்னு நினைக்காம எல்லா நேரங்களிலும் நான் அவ கூடவே இருந்தா, அவளுக்கு என்ன தேவை வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு 8 மாசம் கிட்ட ஓடி போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களோட வீட்டுல குழந்தை சுத்தம் கேட்கும் அப்படின்ற மாதிரி நாங்க சந்தோஷமா இருக்கும் போது தான் அவ அந்த காரியத்தை பண்ணான். அவ எதுக்காக அந்த மாதிரி பண்ணான்னு தெரியாது. கத்தி எடுத்துட்டு போய் உள்ள இருக்க அந்த குழந்தைய அவ வெட்டி எடுத்து வெளியே போட்டுட்டான். அந்த சம்பவத்துல இருந்து அவ யாருக்கிட்டயுமே பேசுறது கிடையாது. நீ பார்த்தல அவளோட வயித்துல ஒரு அடையாளம், அது கூட அவ பண்ணிக்கிட்டதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. எதனால இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ராணி தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அவங்களா இருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் அந்த இடத்துல நைட்டும் ஆகுது. அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த ராணி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற டோரை தட்டுவாங்க. ஏன்னா அவங்க யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு டோரை தட்டினா அவங்களை வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்றது அர்த்தம். இதனால அந்த லேடியும் இருமான அவளை வீட்டுக்கு விட்டு வந்துடுறேன், அது வழியடி எங்கேயும் போகாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்களும் பாத்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு வேடிக்கை பார்ப்போமே அப்படின்ற மாதிரி வெளியே வர ஒரு குழந்தை இருக்கிறத பாக்குறாங்க. அந்த குட்டி பையனோட உடம்பு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருக்கும். இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட போக வேற ஒரு சைட்ல இருந்து சத்தம் கேக்குது. அவங்க திரும்பி பார்க்கும்போது அங்க இன்னொரு பையன் நின்னுகிட்டு இருப்பான். சரி அவங்க கிட்ட போய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு போனா அங்க பாத்தீங்கன்னா அந்த பையன் காணாம போயிட்டு இருப்பான். வேற ஒரு சைடு திரும்பி பார்க்கும்போது அங்க இன்னொரு பையன் நின்னுகிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இருந்த இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா ஒண்ணுமே புரியாது. இந்த 3 பசங்களும் யாரா இருப்பாங்க, இங்க எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த 3 பசங்களையுமே தேடலாம் அப்படின்ற மாதிரி போக வெளியே இருக்கிற ஹீரோயினை கூட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க. எதுக்காக வெளியே போன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க தான் வெளியே ஒரு 3 பசங்களை பார்த்தாங்க இல்லையா, அந்த பசங்களை பத்தி பேசுறாங்க. இந்த லேடிக்கு பயங்கர பயமாயிடுது. இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அந்த பசங்க கிட்ட நீ போகாத, காலையில ராணியை பத்தி சொன்ன இல்லையா, அவளுக்கும் இதே மாதிரி தான் பசங்க தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இப்ப அவளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தல, இனிமேல் அந்த 3 பசங்களும் கண் முன்னாடி வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போகாத அப்படின்ற மாதிரி பயத்தோடவே சொல்ல இவங்களுக்கு குழந்தை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இதனால அந்த லேடி சொல்றதே கேட்காம நான் அவங்க கிட்ட தான் போவேன், அவங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க பயங்கர கோவமாயிடுறாங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா, ஒழுங்கா போய் படு அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுருவாங்க. இந்த லேடியோட ஆக்டிவிட்டி சுத்தமா மாறிடுச்சு இல்லையா. இதை நினைச்சுக்கிட்டே யோசனையிலே அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் ராணியும் அதே மாதிரி வீட்டுல இருக்க வேலைகள் எல்லாத்தையும் செய்யறதுக்காக வரும்போது ஹீரோயினே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. எதனால தண்ணியே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ராணி கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த ராணி பாத்தீங்கன்னா இவங்க பின்னாடி இருக்க அந்த லேடியை பார்த்து பயந்து போயிடுவாங்க. இந்த விஷயத்தால அந்த லேடி மேல ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது
நேற்று நைட்டு 3 பசங்களை பார்த்தாங்க இல்லையா, அந்த 3 பசங்களும் இவங்க கிட்ட ஐடென்டிக் விளையாடுற மாதிரி ஒளிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கு. இவங்களும் அந்த பசங்களை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடியே போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலியான ரூம் இருக்கு இல்லையா உங்க வீட்டு பின்னாடி, அந்த ரூமுக்குள்ள அந்த 3 பசங்களுமே ஓடி போயிடுவாங்க. இவங்களும் உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த டேப் ரெக்கார்டை எடுத்துக்கிட்டு அந்த பசங்களை தேடலாம் அப்படின்ற மாதிரி போக அந்த பசங்க 3 பேருமே காணாம போயிட்டாங்க. அந்த லேடியும் பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க வந்துடுறாங்க. இந்த டேப் ரெக்கார்டு உனக்கு யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்க, நேற்று நைட் அந்த 3 பசங்க சொன்னேன் இல்லையா, அந்த 3 பசங்க தான் இந்த டேப் ரெக்கார்டை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த லேடி பயங்கரமா மறுபடியும் திட்டுறாங்க. நான் சொன்னதை நீ ஏன் கேட்கவே மாட்டேன், நான் உன்னோட குழந்தை நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த 3 பசங்களுமே உண்மை கிடையாது, நீ அந்த பசங்க கிட்ட போகாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா இவங்க கேட்கற மாதிரியே தெரியாது. ஏற்கனவே அந்த லேடி மேலே உங்களுக்கு சந்தேகம் வேற இருக்கு. இதனால உங்களோட ஹஸ்பண்ட் வந்த உடனே முதல் வேலையா இங்க கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. இன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டும் வந்துடுறாரு. அந்த லேடியும் இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா, நீ வந்துட்ட, இதுக்கு மேல நான் இங்க கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அவங்க போயின உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. இந்த இடத்த விட்டு நம்ம முதல்ல போய் ஆகணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கு. அவரும் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம சரி உடனே கிளம்பலாம் வா அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது இவங்களை யாரும் அடிப்பாங்க. இவங்களை அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்கா இல்லையா, அவர் தான் அது. அவரோட மனைவி இவங்க 2 பேரையுமே அடிச்சு மயக்கம் போட வச்சிருவாங்க. ஹீரோயின் பக்கத்துல இருந்து கொஞ்சமா கண் திறந்து பார்க்கும்போது அவங்களை சுத்தி ஏதோ ஒரு பூஜை நடக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கும். சில பூசாரிகளா ஏதோ ஒரு சில சடங்குகள்லாம் பண்ணிட்டு 3 அப்படின்ற மாதிரி ஒரு விரல காப்பாரு. இவங்களும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால இவங்களை தூக்கிட்டு அந்த வீட்லயே மறுபடியும் அந்த லேடி எடுத்துட்டு போய் போட்டுடுறாங்க. இவங்களோட கை கால்கள் எல்லாத்தையுமே கட்டிட்டு பாதி மயக்கத்துல இருக்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த இப்ப சொல்ல போறேன், அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ தான் இதை டிசைட் பண்ண போற. உன்னோட குழந்தையோட நீங்க தப்பிக்க போறியா இல்ல உன்னோட குழந்தையோட நீங்க சாக போறியா அப்படின்றது. எனக்கு 4 ஆண் குழந்தைகள் இருந்தாங்க. பெரியவனான ராஜ்பீர் 1, 3 சின்ன பசங்க இருந்தாங்க. எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது. என்னோட கணவரோட தம்பி அப்பதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தான். அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணோ ஒரு சூனியக்காரி. வசியம் பண்ணி என்னோட 3 குழந்தைகளையும் அவ பக்கம் எடுத்துக்கிட்டான். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னோட குழந்தைகளை விட்டு அவ போற மாதிரியே தெரியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவ பிரெக்னென்ட் ஆனா. நானும் இதுக்கப்புறமாச்சு என்னோட குழந்தைகளை விட்டுருவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கவே கிடையாது. முழு நேரமா என்னோட 3 குழந்தைகளும் அந்த சூனியக்காரி பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த நான் என்னோட மச்சான் கிட்ட கூட சொன்னேன். தன்னோட கணவரையே கத்தியால குத்தி கொண்டுட்டா. தன்னோட கணவரை கொண்டது மட்டும் இல்லாம என்னோட 3 குழந்தைகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கணத்துல விழுந்து செத்து போயிட்டு. செத்ததுக்கு அப்புறமா அவன் சும்மா இல்லாம என்னோட முதல் பையன் ராஜ்பீருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ராணிய. திடீர்னு ஒரு நாள் ராணி 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும்போது அந்த சூனியக்காரி அவ கண்ணுக்கு தெரியறதாகவும் அந்த குழந்தைங்க தன்னோட கண்ணுக்கு தெரியறதாகவும் தன்னோட குழந்தைய வயிற்றுல இருந்து கீழ்ச்சி வெளியே எடுத்து போட்டுட்டான். மறுபடியும் அவளால குழந்தை பெத்துக்க முடியாமலே போயிடுச்சு. இதனால என்னோட பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சேன். 2வதா கல்யாணம் பண்ணவங்களும் அதே மாதிரி தான். என்னோட கண்ணுக்கு அந்த குழந்தைங்க தெரியுறாங்க அப்படின்னும் அந்த சூனியக்காரி தெரியுறாங்க அப்படின்ற மாதிரியும் மறுபடியும் அந்த குழந்தைய எடுத்து வெளியே போட்டுட்டான் வயிற்று அழுத்து. 2 பேருக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு இல்லையா. இதுலயும் நாங்க சும்மா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி 3வது கல்யாணமும் பண்ணி வச்சோம். 3வது பொண்ணுக்கும் இதே நிலைமை தான் ஆச்சு. அப்பயும் நாங்க விடலையே. என்னோட பையனுக்கு 4வது கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இந்த வாட்டி உள்ளூர்ல கிடையாது, வெளியில சிட்டியில இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். அவளும் பிரெக்னென்ட் ஆனா. எல்லா பொண்ணுங்களும் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடந்து போச்சு இல்லையா. இந்த வாட்டி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சாமியாரை கேட்டோம். அந்த சாமியார் என்ன சொன்னார் தெரியுமா, ஏதாவது 8 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்கிற பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள 3 நாள் தனியா உயிர் வாழ்ந்துட்டா அப்படின்னா உங்களுக்கான சாபம் நீங்கிடும் அப்படின்னாரு. இதுக்காக நாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்த போதுதான் நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்க. இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கணும்னு நினைச்சோம். சிட்டில இருக்கிற என்னோட பையனோட ஃபேமிலியை காப்பாற்றணும் அப்படின்னா இதை விட்டா வேற வழியும் தெரியல. இந்த 3 நாள் நீ உயிரோட இருந்துட்ட அப்படின்னா நீயும் சேஃபு, என்னோட ஃபேமிலியும் சேஃபு. என்ன பண்ண போற அப்படின்றது உன் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. இப்போ அது நைட்டு ஃபுல்லாவே அங்க வீட்டுல யாருமே இல்லை இல்லையா. அந்த லேடி போன உடனே அந்த வீட்டுக்கு ஒரு கருப்பு உருவம் ஹீரோயினோட வயிற்றுல கையை வைக்குது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது அந்த வயிற்றுல ஒரு கை வச்சிருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அந்த லேடி சொல்லிட்டு போன எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே இங்க இருக்கக்கூடாது, முதல்ல இங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அங்க தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 3 பசங்க பாத்தீங்கன்னா அவங்க முன்னாடி வராங்க. உங்களோட குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, உங்களோட குழந்தைய காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு செம்ம பயமாயிடுது. தன்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்கிருந்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள நிறைய வழி இருக்கிறதால எந்த வழிதான் கரெக்டான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எல்லா வழியிலயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்களால வெளியே போக முடியல அப்படின்றது. எந்த வழியில போனாலும் ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த வழி அடிச்சு போயிருக்கும், இல்ல அப்படின்னா வந்த இடத்துக்கே வந்துகிட்டு இருப்பாங்க. இதனால என்ன பண்றது தெரியாம அந்த இடத்துலயே பயங்கரமா சுத்திக்கிட்டே இருக்க நைட்டும் ஆயிடுது. மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. இதை வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, காலி ரூம்.
அந்த ரூமுக்குள்ள பூந்துருவாங்க. அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த சூனியக்காரி போய் அங்க இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போறாங்க. கீழே உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது ஒரு 4-5 பேர் ரூமுக்குள்ள வராங்க. இவன் உயிரோட இருக்க கூடாதுறான், இவளை எரிச்சு கொல்றா ராஜ்பீர் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டு இவங்க மேல மண்ணை நல்லா ஊத்தி பத்த வச்சு விட்டுடுறாங்க. இவங்க பயங்கரமா எரிஞ்சு போறாங்க. இவங்க வழியால கத்திக்கிட்டே இருக்கும் போது தான் திடீர்னு ரியலைஸ் பண்றாங்க இது எல்லாமே ஒரு கனவு அப்படின்ட்டு. இதுக்கும் மேலேயும் நைட்டு அப்படின்றது கூட பார்க்க கூடாது, நம்ம இங்கேருந்து எப்படியாவது முதல்ல வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு துணி எடுத்துக்கிறாங்க. அந்த துணியில அங்க இருக்கிற எல்லா வழிகளையும் மார்க் பண்றாங்க. இந்த வழியில போனா என்ன இருக்கு, அந்த வழியில போனா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்பதான் எல்லா வழிகளும் போனதுக்கு அப்புறம் ஒன்று ரியலைஸ் பண்றாங்க, அவங்களுக்கு வெளியே போக வழியே இல்லை அப்படின்றத. எந்த வழியில போனாலும் இவங்க வெளியே போக வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போயிடுது. இதனால அந்த இடத்துலயே உட்காந்து பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்டே அந்த இடத்துல தூங்கவும் செஞ்சிடுறாங்க. அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது அதே இடத்துல தான் இருப்பாங்க. நம்ம வெளியே போக வேற வழியே கிடையாது, திரும்பி அந்த வீட்டுக்கு ஏதாவது போய் ஆகணும் அப்படின்றதுனால மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறாங்க. எப்பயுமே இவங்களோட கண்ணுக்கு அந்த 3 பசங்க மட்டும் தான் தெரிவாங்க இல்லையா. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த சூனியக்காரி லேடியும் தெரிவாங்க. இவங்க ஒவ்வொரு இடமா போய்கிட்டே இருக்க அந்த சூனியக்காரி லேடி கூட அந்த 3 பசங்களும் ஐடென்டிக் விளையாடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு கட்டில 3 பேரையும் உட்கார வச்சு அந்த லேடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட குழந்தைய பத்தியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த 3 பசங்களுமே பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தைய நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த லேடியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமா தான் இந்த 3 பசங்க கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப இவங்களோட கணவர் வந்து இவங்களை இழுத்துட்டு போவாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடியே தான் நடந்துகிட்டு இருக்கும். என்ன ஆச்சு, எங்க இழுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பின்னாடியே போக அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள போட்டு அவங்கள பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்க அந்த பசங்க கூட இந்த மாதிரி பண்ணாத பண்ணாத அப்படின்ட்டு பயங்கரமா போட்டு அடிப்பாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம சம்மாடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த 3 பசங்களும் வந்து அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அடிக்கிற நபரோட காலில் பூச்சி கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த நபர் நிறுத்துற மாதிரியே தெரியாது. இவங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த 3 பசங்களும் வேற வழி இல்லை அப்படின்றதுனால ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த லேடி கிட்ட கொடுப்பாங்க. கத்தியை வாங்கின இந்த லேடியும் தன்னை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கத்தியை அவர் முன்னாடி காமிக்க அவர் அதையும் பொருட்படுத்தாம போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதனால அந்த 3 பசங்களுமே அவரோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டே இருக்க கால் தடிக்க அவர் கீழே வந்துடுறாரு. கத்தி அவரோட நெஞ்சிலேயே கொடுத்தி அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாரு. இந்த விஷயத்த தான் பாத்தீங்கன்னா அந்த லேடி பார்த்திருப்பாங்க. அந்த டிரைவரோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க உன்னோட புருஷனே கத்தியில குத்தி கொண்டுட்டியாடி அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் இந்த மாதிரி நான் பண்ண கிடையாதுன்னு சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அது எதையுமே கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவ புருஷனை கொண்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. போய் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே மறுபடியும் ராணி அதே இடத்துல காமிக்கிறாங்க. ராணி தன்னோட வயித்தை கிழிக்கிறதும் அந்த கத்தியை கொடுத்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூனியக்கார லேடியா தான் இருப்பாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா கத்தியை கொடுப்பாங்க. அந்த 3 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி உங்களோட குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனாலதான் அவங்க வயித்தை கிழிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த 2 விஷயங்களையும் ஹீரோயின் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களால அந்த இடத்துல இருக்கவே முடியாது. அங்கிருந்து ஓடி போய் மறுபடியும் வீட்டுக்குள்ளே படுத்துடுறாங்க. அப்படி படுத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்து ரூம் காலியா இருக்கும் இல்லையா, அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு எரியிற மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள போய் பார்க்க அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. உள்ள போன இவங்களோட வயிறு பாத்தீங்கன்னா எரிஞ்சு போன மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வயிற்றுல குழந்தை வேற இருக்கு இல்லையா, இதனால பயங்கர வலியினால அந்த இடத்துலயே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழியிலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. குழந்தை பிறந்த உடனே அந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி இருப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டே இருக்க இவங்களுக்கும் மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தன்னையே அறியாம அவங்க சிரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எரிஞ்சு போன உடலையும் காமிக்கிறாங்க. அந்த பசங்க குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க பேயாவே இருந்தாலும் இவங்க இப்ப பயங்கர டயர்ட்ல இருக்காங்க. இதனால கண்ணை மூடிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் எழுந்து பார்க்கும்போது இவங்களோட குழந்தை பக்கத்துல இருக்காது. குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே அந்த தோட்டத்துக்குள்ள ஓடி போய் பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய கிணறு இருக்கும் இல்லையா, அந்த கிணத்துக்கு மேல குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த டிரைவரோட பையனான ராஜ்பீர் நின்னுகிட்டு இருக்க மாதிரியும் அந்த இடத்த சுத்தி டிரைவரும் அவரோட மனைவி நின்னுகிட்டே இருக்க மாதிரியும் இவங்க ஓடி வந்த உடனே டிரைவரோட மனைவி பாத்தீங்கன்னா புடிச்சிருவாங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னல்மா, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜ்பீர் அந்த குழந்தைய கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருவாரு. இனிமேல் நமக்கு நல்ல காலம் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே அதை முடிச்சுட்டு கிளம்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. தன்னோட குழந்தை இறந்து போச்சா அப்படின்ற மாதிரி கிணத்துக்குள்ள எட்டி பார்க்க அங்க பாத்தீங்கன்னா பல லட்சம் குழந்தைகளுக்கு மேல இருப்பாங்க. அதை பார்த்து இவங்க பயந்து போக இவங்களோட வயிற்றுக்குள்ள மறுபடியும் குழந்தை வந்து தன்னோட குழந்தைய தொட்டுக்கிட்டே அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இலூஷன் மாதிரி தான் நடந்திருக்கும். குழந்தைக்கு எதுவும் ஆகல, மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அந்த 3 பசங்க வராங்க. உங்களோட குழந்தைய எங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கு, உங்களோட குழந்தைய எனக்கு காட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சூனியக்கார லேடியும் அங்க வராங்க. கத்தி எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லேடியோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஹீரோயினும் பாத்தீங்கன்னா தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமலே அந்த கத்தி எடுத்துக்கிட்டு தன்னோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய அறுக்கலாம் அப்படின்ற மாதிரி போக பயங்கரமான ஒரு சத்தத்தோட இந்த சீன் அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோயினை இந்த இடத்துல விட்டு 3 நாள் ஆயிடுச்சு.
அவங்க உயிரோட இருக்காங்களா இறந்து போயிட்டாங்களா அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக அந்த டிரைவரோட ஒய்ஃப் அந்த வீட்டுக்கு வராங்க. ஹீரோயின் உயிரோட இருக்கிறத பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. நான் நினைச்ச மாதிரியே நீ உயிரோட இருக்க, இனிமேல் எங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டி பிடிக்க அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட ஹஸ்பண்டும் இங்க இருந்து நம்ம முதல்ல போயிடலாவா அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டி இருக்கு, உங்ககிட்ட மட்டும் இல்ல இந்த வெளி உலகத்துக்கும் சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று நடந்தது இல்லையா அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியோட ஆவி ஹீரோயினோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்கணும் அப்படின்றதுக்காக போயிருக்கோம் இல்லையா. அப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆவி கிட்ட சில விஷயங்களை பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கும் நடந்தது, அதோட வழி என்ன அப்படின்றத உன் நிலைமையில இருந்து தான் நானும் பார்த்தேன். இங்க நடந்த விஷயங்களை வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காகவாச்சு என்ன உயிரோட விடு. உனக்கு நடந்த இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் என்ன வீடு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டிருப்பாங்க. இந்த ஆவியும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் சொல்ற எதையுமே கேட்காம அந்த குழந்தைய கொண்டாகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும், பயங்கரமா கத்திக்கிட்டு வந்திருக்கும். ஆனா ஹீரோயின் அந்த விஷயங்களை சொல்ல ஆவிய மனசு மாறிடுது. ஹீரோயினோட குழந்தைய விடுறது மூலயமா பல பேரோட வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்றதுனால அந்த பேய் பாத்தீங்கன்னா அவங்களை எதுவுமே பண்ணாம விட்டுருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு அந்த லேடிக்கு நடந்திருக்கும் இல்லையா அந்த விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா சூனியக்காரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 3 குழந்தைங்க கூட இவங்க பாத்தீங்கன்னா எனி டைம் நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 3 குழந்தைங்களுக்குமே பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். இதை பிடிக்காத அந்த டிரைவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்களோட மச்சான் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா இவங்களை கூட்டு போய் பயங்கரமா அடிப்பாரு. அப்ப இந்த 3 பசங்களும் தடுக்க போனாங்க, பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் கத்தியை கொடுத்தாங்க. அப்ப அந்த கத்தியில கூட இவங்க குத்தி இருக்க மாட்டாங்க, தெரியாம அவர் விழுந்து இறந்து போயிட்டு இருப்பார் இல்லையா. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம அவ தன்னோட ஹஸ்பண்ட கொல்லல அப்படின்றத எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணான். ஆனா நீங்க அது எதையுமே கேட்கலையே. அவளோட ஹஸ்பண்டே கொண்டுட்டா அவளை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவ பிரெக்னெண்டா இருக்கிறது கூட பார்க்காம அவங்க மேல எண்ணெயை ஊத்தி எரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ரூம் தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்டு வந்திருப்பாங்களே அடிக்கடி அந்த ரூமா இருக்கும். எரிஞ்சு போன அவங்களும் இறந்துருக்க மாட்டாங்க, பயங்கர வழியிலேயே குழந்தைய பெத்து போட்டிருப்பாங்க. பயங்கர கொடூரமான ஒரு வழியில இருக்கும்போது தான் அவங்க குழந்தைய பெத்து போட்டுட்டாங்க இல்லையா, எரிஞ்சு வேற போயிருக்காங்க. இதனால வீட்டுல இருக்கிற யாருமே அவங்களையும் அவங்க குழந்தைய பார்க்கவே மாட்டாங்க, அந்த 3 பேரை தவிர. அந்த 3 குட்டி பசங்களுமே உள்ள போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட குழந்தைக்கு நாங்க இருக்கோம், நாங்க உங்களோட குழந்தைய பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு பிறந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையா தான் இருக்கும். பெண் குழந்தை பிறந்தாலே சாகடிக்கணும், அதான் அவங்களோட ட்ரெடிஷ்னலா இருக்கும். இதனால அந்த குழந்தைய சாகடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கிணத்து பக்கம் எடுத்துட்டு போகும்போது தான் எரிஞ்சு போன நிலைமையில இருக்கிற இவங்களுக்கும் தன்னோட குழந்தைங்க இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அவ்வளவு வழியிலையும் தன்னோட குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்குள்ள போயிருப்பாங்க. அவங்களோட குழந்தைய அவங்க கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. இதனால பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட குழந்தை போன இடத்துக்கே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்களும் அதே கிணத்துக்குள்ள எகிரி குச்சிருப்பாங்க. இவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த 3 பசங்களும் பாத்தீங்கன்னா எகிரி குச்சிட்டு இருப்பாங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், வெளி உலகத்துக்கு இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு டிப்ஸையும் கொடுக்குறாங்க. அந்த ராஜ்பீர் அப்படின்ற மாதிரி உங்களோட சன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்டா தான் இருப்பாரு. சோ ராஜ்பீருக்கு 4ஆவதா சிட்டில இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது இவங்க தான். அது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு தெரிஞ்சிருக்காது. ஹீரோயினுக்கு அந்த ஆவி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விஷுவலாவே காமிச்சது இல்லையா, அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு உன்னோட துணை இல்லாமலேயே உன் கண்ணில் படாமே நான் இந்த குழந்தைய வளர்த்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ராஜ்பீருக்கு மொத்தம் 4 கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. முதல் மனைவி ராணி உயிரோட இருக்காங்க, 4th மனைவி ஹீரோயின் உயிரோட இருக்காங்க. மிச்சம் 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களே தான் அடிச்சு சாவடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ராணியை மட்டும் எதுக்காக விட்டுருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ராணி தான் பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, இதனால இவ்வளவு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆவி கூட பாத்தீங்கன்னா இவங்களோட வயிற்றுல இருக்கிற குழந்தைய மட்டும் தான் எடுத்திருக்கோம், இவங்கள உயிரோட தான் விட்டுருக்கோம். நடந்த இந்த விஷயங்களை வெளியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்க இவங்க பின்னாடியே இவங்களோட ஹஸ்பண்டும் இவங்களை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டே இருப்பாரு. அப்ப ராணி பாத்தீங்கன்னா அங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவங்க வச்சிட்டு இருந்த அருவாளை எடுத்து அந்த ராஜ்பீரை அதே இடத்துல வெட்டி சாகடிச்சிருவாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களே வெட்டி சாகடிச்சிருவாங்க. இந்த சைடு கரும்பு தோட்டத்துக்குள்ள போய்கிட்டே இருக்கிற ஹீரோயினுக்கும் வெளியே போக வழி தெரியாது இல்லையா, இதனால ஒரு இடத்துல போய் நின்றுகிட்டே இருக்க அந்த 3 பசங்களும் ஹீரோயின் முன்னாடி மறுபடியும் வராங்க. வெளியே போறதுக்கு இதான் வழி அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷனை காமிக்க அந்த டைரக்ஷன்லயே போய்கிட்டே இருக்காங்க. இவங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா ராணியும் வந்துருவாங்க. 2 பேரும் சேர்ந்து வெளியே போய்கிட்டே இருக்க இதோட பாத்தீங்கன்னா இந்த படமும் முடியுது.